ஆட்டிசம் பாதிப்பு எந்த பகுதி பாதிப்பினால் ஏற்படுகிறது? சூரியன் அப்படின்றது மூளை. சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறது வடகிழக்கு. வடகிழக்கு அதாவது மூளைக்கு குரு பகவானும் வருவார், சூரியனும் வருவார். அப்போ வடகிழக்கு தான் ஒரு வீட்டுடைய பிரதானமான மூளை அப்படின்றத வாஸ்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தெளிவா சொல்லியிருக்கோம். அப்போ வடகிழக்கு பாதிப்பு, வடகிழக்கு பூஜை அறை, வடகிழக்கு வெட்டப்படுதல், இதன் மூலமாகத்தான் ஆட்டிசம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா அதிகமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா வடகிழக்கு சின்னதா இருக்கும் பொழுது, வடகிழக்கு கட்டாகும் பொழுது என்ன ஆகும்னா வடமேற்கு அப்படின்றது என்ன ஆகும்னா வளரும். அப்போ வடமேற்கு அதிகமா வளரும் பொழுது அந்த ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்வே கொடுக்க முடியாது. அப்போ அந்த வடகிழக்கு சரி செய்யப்படும் பொழுது மட்டும்தான் அந்த ஜீவாற்றல் என்ன ஆகும், சரியா வேலை செய்யும். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மூளையினுடைய அந்த செல்களுடைய திறனை நம்ம கொடுக்கக்கூடிய தெரப்பியில் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வேலை செய்யணும், வளர்ச்சி அடையணும்னு அதற்கு முதன்மையான கிரகமே குரு தான். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போது குரு இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த தெரப்பியுமே என்ன பண்ணாது, பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போது வடகிழக்கு தான். இப்போ வடமேற்கு தீர்க்க முடியாத நோய் பட்டியல்னா அந்த நோய் தீருமானு சொல்கிற இடம் எதுனா வடகிழக்கு தான். ஸோ இப்போ வடகிழக்கு சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்மளால் என்ன செய்ய முடியும், சொல்யூஷன் பார்க்க முடியும். ஏன்னா சொல்யூஷன் சம்மந்தப்பட்ட கிரகம் யாரு, குரு. தீர்வுன்றது யார் கையில் இருக்கு, குரு கையில் தான் இருக்கு. ஒரு கிரகம் பாதித்திருந்து அந்த கிரகத்திற்கு குரு பார்வை ஏற்படக்கூடிய சமயத்தில் நாம் அந்த செயலை செய்யறதுக்கு பேர் தான் பரிகாரம். இப்போ நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அப்போது இந்த இடத்துல செவ்வாய் சனி இப்படி இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. இப்போ செவ்வாய்னா கணவர், அப்படி தானே, செவ்வாய்னா கணவர். அப்போது சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு எப்படி கணவர் வரலாம், சனின்னா இப்போ ஜாதி குறைவாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அப்படி தானே, ஏன்னா சனி என்பது கீழ்நிலை. ரெண்டாவது வயது மூத்த கணவர், அதாவது இந்த பெண்ணை விட ரொம்ப பல மடங்கு மூத்த கணவர், வயது முதிர்ந்த தோற்றத்தில் இருப்பவர், புரியுதுங்களா? அல்லது பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பவர், இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ இந்த இடத்துல இந்த காம்பினேஷனை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னா இது நடைமுறையில நம்ம ஜாதகத்துல இருக்கிறத மாற்ற முடியாது. எப்ப மாத்தலாம்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை கோச்சார குரு எப்ப பாக்குறாரு, இந்த செவ்வாய்க்கு கோச்சார குரு பார்வை எப்போ விழுதோ அப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தை புக் பண்ணாலோ, அந்த ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வரக்கூடிய செவ்வாய் எல்லாம் சுபத்துவ நபர் உள்ள உறவாவே கிடைக்கும். அதைத்தான் குரு பார்வை வந்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது.